வணக்கம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாம சுத்தமா இருக்கிறதுல மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இருக்கு. எப்பொழுதுமே நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம சுத்தமா இருக்கோம், நாம கிளீனா இருக்கோம், நாம ஹைஜீனிக்கா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள், நாம உபயோகிக்கிற விஷயங்கள், இது எல்லாமே ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதே இல்லை. தயவு செய்து இன்னையிலிருந்து இந்த எபிசோட நீங்க பார்க்கறதுலேருந்து நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஹைஜீனிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நமக்கு இந்த கோவிடு நமக்கு இதை ஒரு டக்குன்னு நம்ம மண்டையில் ஒரு ஹிட் பண்ணிட்டு போச்சு, ஹைஜீனிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, வெளியிலேருந்து வரும்பொழுது காலை அலம்பிட்டு வந்தாங்க, உடனே தலை குளிச்சுட்டு தான் வந்தாங்க, யாரையும் தொடுறதுக்கு கூட பயப்பட்டாங்க. எடுத்துகிட்டு வந்த பொருட்களை கூட எல்லாத்தையுமே நல்ல தண்ணீரில் சுத்தம் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மஞ்சள் பொடி உப்பு போட்டு க்ளீன் பண்ணாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க மக்கள். இது திருப்பி இன்னொரு தடவை வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? வருமுன் காப்போம் தான், அதுதானங்க எப்பவுமே உத்தமம். நான் டாக்டர் புவனேஸ்வரி, யோக பவனத்திலிருந்து உங்களுக்காக, உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அருமையாகவும் ஆக்குவதற்கான ஒரு யோக பயிற்சி நிபுணர் தான் உங்க முன்னாடி. இப்போ நம்மளை சுத்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இப்ப நம்ம 2 தடவை குளிக்கிறோம், 2 தடவை பல்லு தேய்க்கிறோம், சுத்தமான துணிகளை உடுத்துறோம். இதெல்லாம் நம்மளுக்குரிய ஒரு ஹைஜீனிக்கான விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு முக்கியமான ஒரு 15லேருந்து 16 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை சுத்தியிலும் ஆரோக்கியமா இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே ஒரு தராசு தட்டில் வச்சு உங்களை நீங்க பார்த்துக்கோங்க, உங்க வீட்டை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆயுட்காலம் அப்படிங்கிறது உணவுப் பொருட்களுக்கு மட்டும் இல்லை. காலையில் சமைச்சு வைக்கிறோம், தேங்காய் போட்டு எல்லாம் சமைச்சு வைக்கிறோம், அதை ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா இரவு அது வீணாக போயிடுது. அப்படின்னா தேங்காய் என்ன ஆகுதுன்னா வீணாக போயிடுது, அந்த பொருளை வீணாக்கிடுது. அப்போது அதனுடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா 3லேருந்து 4 மணி நேரம் தான். இதுதான் நம்பர் 1. ஸோ எப்படி இதுக்கு உணவுப் பொருட்களுக்கு ஆயுட்காலம் இருக்கோ, அதே மாதிரி நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஆயுட்காலம் இருக்குது. நம்பர் 1, காலையில் தூங்கி எழுந்த உடனேயே பல் தேய்க்கிறோம் இல்லையா, முதல்ல அந்த ப்ரெஷ்ஷை பாருங்கள். அந்த ப்ரெஷ்ஷு எப்போவுமே நம்ம பல்லை தேய்ச்சிட்டு அதை சரியாக முதல்ல வாஷ் பண்ணி வைக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா அதை நீட்டாக க்ளீனாக அலம்பி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குள்ளார நிறைய ஜெர்ம்ஸ் போகும். அதோடையே நம்ம அந்த ப்ரெஷ்ஷை அலம்பாமல் திருப்பி அதில் பேஸ்ட் வச்சு வைப்போம். அதனால் எப்பொழுதுமே அலம்பிட்டு, சப்போஸ் பக்கத்தில் உங்களுக்கு சுடு தண்ணி வர ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா சுடு தண்ணியில் முதல்ல அந்த ப்ரெஷ்ஷை நல்லா கழுவிட்டு 2 உதறுங்க. உதறிட்டு அதை ஒரு கிளாஸில் போட்டு உள்ளே வச்சுருங்க. ஒரு அலமாரி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பாத்ரூமில் அலமாரி இருக்குன்னா அது உள்ளே வச்சுருங்க, வெளி ஜெர்ம்ஸ் அதில் வராது. அடுத்தது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ரெஷ் நல்லா இருக்கோ இல்லையோ அதை தூக்கி போட்டுடுங்க. தூக்கி போட்டுட்டு வேறு ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, அடுத்தது நம்ம குளிக்கிறோம். குளிக்கும்போது உங்களுடைய சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த சோப்புக்கு ஒரு லூஃபா ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. லூஃபா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புக்கு நுரை வர்றதுக்கு தேய்க்கிறதுக்கான அந்த ஒரு நார் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் நிறைய வந்துடுச்சு. அந்த காலத்துலலாம் வெட்டி வேறு அப்படி இல்லைன்னா பீர்க்கா காயை தான் நாங்கள் நாராக யூஸ் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுறீங்க, அந்த லூஃபா அந்த நாரை நல்லா உடம்புக்கு தேய்ச்சிட்டு அதை 3லேருந்து 4 தடவை அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நான் திரும்ப சொன்ன மாதிரி வெந்நீர் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே 2 தடவை முக்கி எடுத்து நல்லா 2 உதறி அதை ஒரு ஆணியில் மாட்டிடுங்க. இது 2வது. அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த லூஃபாவை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் தூக்கி போட்டுடுங்க தயவு செய்து. அடுத்தது 3வது, நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய இந்த இடம் இங்கெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா குளிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிங்க. குளிச்சுட்டு அந்த டவலை நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு தொடச்சிக்கிறோம். உடம்பு தொடச்ச பிற்பாடு அந்த டவலை நம்ம திரும்ப காய வைக்கிறது இல்லை துவைக்கிறது இல்லை, அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம், பெட்டு மேலே போட்டுட்டு போகிறோம், சேர் மேலே போட்டுட்டு போகிறோம். அந்த டவலில் அவ்வளோ பூஞ்சை காளான்களும் அவ்வளோ பாக்டீரியாஸும் இருக்கும். நீங்கள் ஒரு லென்ஸ் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த டவலை நீங்கள் தொட மாட்டீங்க, அவ்வளோ பாக்டீரியாஸ் அதில் இருக்கும். அந்த ஈரத்துக்கு வந்துடும் பூஞ்சை. உங்கள் உடம்புலேருந்து வந்ததுன்னு நான் சொல்லலை, அந்த ஈரத்துக்கு அந்த பூஞ்சை காளான் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உடம்பை ஃபுல்லாக தொடச்சிட்ட பிற்பாடு அதை டவலை நீங்கள் இன்னொரு தடவை ஈவினிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உடனே வெளியில் எடுத்துகிட்டு போய் வெயிலில் போடுங்க. நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கொடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில். வெளிநாடுகளில் 7லேருந்து 8 மாதத்துக்கு அவங்களுக்கு குளிர் இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல வெயில், 8 மாதத்துக்கு நமக்கு வெயில் இருக்குது. அந்த வெயிலில் கொண்டு போய் அந்த டவலை போட்டுடுங்க. அடுத்த அன்னைக்கு ஈவினிங்கு நீங்கள் உடம்பெல்லாம் தொடச்சிட்டு உடனே வாஷுக்கு போட்டுடுங்க. டெய்லி ஒரு டவல், ஃப்ரெஷ்ஷான டவலை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஈர டவலையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குளித்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் உங்கள் உடம்புல வந்துடும். அதே மாதிரி 6 மாதம் ஆச்சுன்னா அந்த டவலை வேற தூக்கி போட்டுடுங்க. தயவு செஞ்சு புது டவல் யூஸ் பண்ணுங்கள். இது
அடுத்தது உங்களுக்கு முக்கியமான இன்னொன்று சொல்லணும். அடுத்தது இப்போது நம்ம குளிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம இன்னர்ஸ் போடுறோம். அப்போ இன்னர்ஸ் போடும்போது நம்மளுடைய உள்ளாடைகள்னு சொல்லக்கூடிய ஆண்களாக இருந்தால் பனியன், அதுக்கப்புறம் ஜட்டி, பெண்களாக இருந்தால் உள்ளே போடுற இன்னர் வேர், பிரேசியர் அண்ட் உங்களோட பேண்டி. இது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மற்ற துணிகளோட வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்காதீங்க. நீங்கள் உங்கள் கைகளால் அதை துவைங்க. உங்களால் கைகளால் துவைக்க முடியலன்னா தனியாக அதை துவைக்க சொல்லுங்கள். துவைச்சிட்டு அதை வெந்நீரில் நல்லா 2-3 தடவை வெந்நீரில் அலசி காய வைங்க. ஏன்னா உள்ளாடைகள் ரொம்ப நம்ம உடம்போட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த உள்ளாடைகளில் நிறைய பாக்டீரியாஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற துணிகளோடு அதை வாஷ் பண்ணவும் கூடாது. அதே மாதிரியே அந்த உள்ளாடைகளை வெந்நீர் இல்லாத வாஷ் பண்ணவும் கூடாது. சும்மா வாஷ் பண்ணி போடாதீங்க. அந்த பாக்டீரியாஸ் அப்படியே இருந்து திரும்ப நம்ம உடம்போட ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி ஜட்டியெல்லாம் யூஸ் பண்ணும்போது, குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல வெந்நீரில் அலசிட்டு அதுக்கப்புறமா அதை காய வச்சு, வெயிலில் காய வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது 6 மாதம் இல்லைன்னா 7 மாதத்துக்கு அப்புறம் அந்த உள்ளாடைகளை மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரெஷ்ஷை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரெஷ்ஷை தூக்கி போடுங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை டவலை மாற்றுங்கும் போது நீங்கள் வேறு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியான? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு சவரனுக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் போடுறீங்களா? 8 கிராமுக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கி காரை வாங்கி வெளியில் விற்கிறோம்ல. இதெல்லாம் அனுபவிக்கிற நம்ம உடம்புக்கு ஒரு 70 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபாய் போட்டு ஒரு டவல் வாங்குறதுக்கு நம்மளால முடியாதா? தயவு செய்து இந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் உபயோகிக்கிற பொருட்கள் சுத்தமாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கணும். அடுத்தது அந்த உள்ளாடைகளை நீங்கள் எப்போவுமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை சரியாக நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிடுங்க. எலாஸ்டிக் போச்சுன்னா அதை பின்னு போட்டெல்லாம் போடாதீங்க, தயவு செஞ்சு தூக்கி போட்டுடுங்க. அடுத்தது நம்ம உள்ளாடைகள் போட்டுட்டோம், ட்ரெஸ்ஸு போட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? பெர்ஃப்யூம் போடுறோம். இந்த பெர்ஃப்யூமை இந்த கழுத்து பக்கத்தில் சில பேர் போட்டுப்பாங்க, காதுக்கு பின்னாடி போட்டுப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னாடியே பனியன் போட்டுட்டு இந்த ஆம்பிட்டில் போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் இடுப்பில் போட்டுக்குவாங்க. இது மாதிரி தயவு செய்து உங்கள் ஸ்கின்னோட டைரெக்டாக அதை ஸ்ப்ரே பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கங்க, உங்கள் ஸ்கின்னு மேலே பண்ணாதீங்க, ஜுவல்ஸ் மேலே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கின்னில் டைரெக்டாக அது வரும்போது அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. பூக்கள்லேருந்து வர்ற நறுமணம் மட்டும்தான் நேச்சுரலான நறுமணம். அந்த பூக்களை அவங்க ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு சென்ட்டு, ஒரு பெர்ஃப்யூம் தயார் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து வர ஃப்ராக்ரன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கெடுதல் நம்மளுடைய டைரக்ட் ஸ்கின்னுக்கு. நிறைய ஒரு பெண்ணு தைராய்டு ப்ராப்ளத்தினால வந்தா, அவளுக்கு நான் என்ன சொன்னேன், அவளுக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுத்து எல்லாம் பண்ணி தைராய்டு குறைஞ்சது, திருப்பி ஏறுது. என்னன்னு பார்த்தா அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அந்த பெர்ஃப்யூம் என்ன பண்ணுதுன்னா அவளுடைய இந்த சிஸ்டத்தில், தைராய்டு இந்த சிஸ்டத்தில் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. அதில் கெமிக்கல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் தயவு செய்து இது அவளுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஏற்படுதுன்னு நான் சொல்ல வரல. சில பேருக்கு சில விஷயங்களால் ஏற்படும். அதனால் அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது ட்ரெஸ் மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஷூ போடுறோம். அந்த ஷூ உங்களுடைய காலில் நீங்கள் ஷூவில் சாக்ஸ் போடும்போது தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு செட்டு சாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதை உடனே வாஷ் பண்ணிடுங்க. சாக்ஸை போட்டுட்டு நீங்கள் காலில் சாக்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஷூவை போட்டுடுறீங்க. போட்ட பிற்பாடு அது வேர்வையும் அந்த ஷூவில் இருக்கக்கூடிய அந்த சோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் இருக்குல்ல, அந்த ஷூவில் இருக்கக்கூடிய தோலும் இந்த சாக்ஸு கால்லேருந்து வர வேர்வை, இது மூணுமே அப்படியே இன்டாக்டாக இருக்குது. ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம காலுக்குள்ளார காற்று கிடையாது. நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம அதை போட்டுக்கிட்டே இருக்கோம். வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதை ஷூவை கழட்டி ஓரமாக அப்படி வச்சு அதை அப்படி காற்று போகிற மாதிரி வச்சுடுங்க. சாக்ஸை கழட்டி கையோடு வச்சுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாக்ஸை கழட்டி நல்லா சுருட்டி அது உள்ளரே வச்சுருவாங்க. அந்த சாக்ஸுக்குள்ளேயும் வேர்வை இருக்கும், அதுக்குள்ளாரையும் வேர்வை இருக்கும், அந்த ஷூக்குள்ளரையும் வேர்வை இருக்கும். அதையே போட்டு அப்படியே வச்சுறதுனால ஈஸியாக அந்த இடத்துல பாக்டீரியாஸ் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது தலைக்கு போடுற, ஹெல்மெட்டுக்கு போடுற துணி. எத்தனை நாள் அந்த துணியை வச்சுட்டு இருப்பாங்களோ அவங்க ஹெல்மெட்டில், அதே மாதிரி அவங்களுடைய பெட்டியிலையும் தெரியாது, அந்த பைக் பெட்டியில். தயவு செஞ்சு 3 நாளைக்கு ஒரு தடவை துணியை மாற்றுங்க. ஒரு 5 துணி வாங்கி வச்சுக்கோங்க, தலைக்கு போடுற துணி. அதை போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுடைய ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க. அந்த துணியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஷூ, சாக்ஸு, அதே மாதிரி உள்ளாடை, இது எல்லாமே நல்ல ஒரு வெந்நீரில் அலசிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 2 நிமிஷம் வேலை தாங்க, ஒரு 2 நிமிஷம் வேலை தான், அதை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது முக்கியமானது என்ன, அடுத்த எபிசோடில் பாருங்கள். இதே மாதிரி நாம் தினம் தினம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களினுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். யோகபவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.